ஒரு விஷயத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன வழி தெரியுமா? அந்த விஷயத்தை ஒழுங்காக செய்யணும் அப்படின்றத தாண்டி அந்த விஷயத்தில் முழு ஃபோக்கஸ் உங்களுக்கு இருக்கணும். 100% ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது அப்படின்னே கிடையாது. நீங்கள் எல்லா விஷயத்தையுமே செய்ய முடியும். இதில் குறுக்கு வழி, ஸ்ட்ரெயிட் வழின்னு எதுவுமே கிடையாது. ஒரே வழி தான் இருக்குது. ஒரே ஃபார்முலா தான் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த விஷயத்திலேயே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது. அந்த விஷயம் தொடர்பான விஷயங்களை மட்டுமே திரும்ப திரும்ப நீங்கள் அதை செய்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், கவர்மெண்ட் எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணணும். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம்? ப்ரைவேட்டில் 10 இடத்துக்கு அப்ளை பண்ணுவோம், 10 இன்டர்வியூக்கு போவோம், 10 பேரை போய் பார்ப்போம், கூடவே கவர்மெண்ட் எக்ஸாமும் ட்ரை பண்ணுறேன்னு சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ இப்படிலாம் இல்லாமல் கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். ஒரு பெரிய கம்பெனி, ஒரு மைக்ரோசாஃப்ட்டு, கூகுள், இந்த மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ என்ன பண்ணணும்? அது தொடர்பான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்களோட ஃபுல் ஃபோக்கஸும் அங்கே தான் இருக்கணும். வேறு எங்கேயும் அப்ளை பண்ணவே கூடாது. இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம், நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு பைக், கார் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அப்போ அது தொடர்பான முழு ஆய்வுகளை நீங்கள் தினசரி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு வழி தான். அந்த விஷயத்தில் முழு கவனம் செலுத்தி அந்த விஷயம் தொடர்பான பல்வேறு விவரங்களை சேகரித்து அது தொடர்பான பல விஷயங்களை கவனம் செலுத்தி டேட்டா கலெக்ட் பண்ணி அதை நோக்கி நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக தினசரி மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் அந்த இடத்த அடைவீங்க. எஸ் பாஸ், HRD சேனல்.